யுஏஇயில் வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் விட்டாச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா யுஏயோட நேஷ்னல் டே. இதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சலாலா தான். அதுக்கு நான் என்னெல்லாம் திங்ஸ் எடுத்து வைக்கிறேன், ஃபஸ்ட் டே ஆஃப் சலாலா ட்ரிப் எப்படி போகுதுன்னு தான் பார்க்க போகிறீங்க அந்த வீடியோவில். மெயினாக வந்து பாஸ்போர்ட், என்னோடய கூலர், ஒரு சீப்பு, 2 பேருக்கும் 2 டவல். இந்த பேப்பரில் நான் என்ன ரோல் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பட்ஸ் தான். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே காலையில் குளிச்சுட்டு வந்தோடனே பட்ஸ் இருக்கணும், அதனால் பட்ஸ் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பர்ஃப்யூம் வந்து என் ஹஸ்பண்டோட ஃபேவர் பர்ஃப்யூம், ஸோ ஒரு பர்ஃப்யூம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ், சோப்பு, ஷாம்பு, 2 பேருக்கும் ஹெட்ஃபோனு. இந்த பேக்கில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பொட்டு, கிளிப்பு, பேண்டு, தைலம், வேஸ்லின் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது சாஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதனா வாங்கி சாப்பிட்டா அங்கே வந்து சாஸ் 1 2 தான் கொடுப்பாங்க. நான் ஒரு சாஸ் பைத்தியம். ஸோ இது வந்து பாக்கெட் சாஸ் ஒரு 4 5 இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் டிஷ்யூ இது ரொம்பவே மெயின். பிகாஸ் நம்ம பஸ்ஸில் வந்து சாப்பிட்டு வந்து கையை வந்து ட்ரெஸ்ஸில் துடைக்க முடியாது இல்லைங்களா, கொஞ்சம் டர்ட்டி ஆயிரும். ஸோ டிஷ்யூ எடுத்துக்கிட்டேன். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 4 நாளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாமே இன்னர் வேர்ஸ்லேருந்து நைட் ட்ரெஸ்ஸு அண்ட் வெளியே போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ்ஸு. அண்ட் அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ குல்லாலாம் எடுத்துக்கிட்டேன் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். அதுக்கப்புறம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்நாக்ஸ் தான். பஸ்ஸில் போகும்போது ரொம்ப போர் அடிக்கும், பசிக்கும், வெறுப்பாக இருக்கும் இல்லைங்களா. படம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம், பட் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு எதனா வேணும் இல்லைங்களா. ஸோ அதனால் அண்ட் தென் எனக்கு ஒரு ஷூ, அவருக்கு ஒரு ஷூ. வீட்டிலேருந்து செப்பல் தான் போட்டுட்டு போவோம் 2 பேரும். ஏன்னா ட்ராவலிங் ஹார்ஸில் வந்து ஷூ போட முடியாது. 12 ஹார்ஸ் ட்ராவலிங் சொன்னாங்க. 12 ஹார்ஸில் 16 ஹார்ஸ் ட்ராவலிங் சொன்னாங்க. 16 ஹார்ஸும் ஷூ போட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் புண்ணு எதனா வரும் இல்லைங்களா கண்டினியூஸாக போட்டால். ஸோ இங்கேருந்து செப்பல் போட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து வெளியே சைட் சீயிங்லாம் போவோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஷூ யூஸ் பண்ணிக்கலான்ட்டு என் ஹஸ்பண்ட் தான் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எப்போவுமே நாங்கள் வெக்கேஷன் எங்கே போனாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, என் ஹஸ்பண்ட் தான் திங்ஸ்லாம் வந்து பேக்கில் எடுத்து வைப்பாங்களே. எப்போ பாரு ஃபோன் தான், சும்மா இருந்தால் ஃபோனு, எதனா வேலை கொடுத்தா கூட ஃபோன் தான். இது என்னோடய ஹேண்ட்பேக். இதில் வந்து நான் ஃபோனு, பாஸ்போர்ட், எமரல்ஸ் ஐடி, சீப்பு, அதெல்லாம் என்ன ரொம்ப இம்பார்ட்டனோ அதெல்லாம் வந்து நான் இதில் வச்சுக்கிட்டேன். காலையில் எழுந்து இந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மார்னிங் டிஃபன் வந்து நான் வீட்லேயே பண்ணிட்டேன். தோசை, சட்னி, பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணிட்டேன். 5 டேஸ்க்கு வந்து கிச்சன் லீவு. இதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இது தான் இருக்கும்னு தோணுச்சு. ஸோ இது போட்டுக்கிட்டேன். ட்ராவல்ஸ் மூலம் தான் நாங்கள் வந்து சலாலா ட்ரிப் போகிறோம். ஒரு பிளேஸ்க்கு துபாய் லொக்கேஷனுக்கு அவங்க வர சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து மெயின் ரோடுக்கு நடந்து போகிறோம் டாக்ஸி பிடிக்க. டாக்ஸி கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சோம், பட் உடனே கிடச்சிருச்சு. அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். 12 o'clockலாம் வந்துடுங்க, 12:30க்கெலாம் வந்து பஸ் எடுத்துருவேன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் 12 o'clock வந்து பார்க்குறோம், யாருமே இல்லை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். 12:30க்கு எடுத்துருவேன்னு சொன்னாங்க, ஆனால் 12 o'clock யாருமே இல்லை. அப்புறம் பஸ் எப்போ தான் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2:15க்கு தான் எடுத்தாங்க. எல்லோரும் நிறைய பேர் சண்டை போட்டாங்க. மாமா மாதிரி ஒருத்தர் இருக்காரு. மார்னிங் டிஃபன் தான் சாப்பிட்டோம். லஞ்சுக்கு வந்து எதனா சாப்பிட்ணும் இல்லைங்களா, அதனால் நான் பார்சல் வாங்கிக்கிட்டேன் பஸ்ஸில் சாப்பிட்டுக்கலான்ட்டு. மொத்தமாக டோட்டலாக வந்து 150 பேர். 3 பஸ்ஸு வந்து இது பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பஸ் நம்பர் 1 நாங்கள் ஏறி உக்காந்துட்டோம் சீக்கிரமாக. ஒரு 1 o'clockலாம் அந்த 1:30 போல். பட் பஸ்ஸு எடுத்தது வந்து 2:15 ஆகிடுச்சு. பஸ்ஸு எடுத்தோடனே தான் சாப்பிட்லான்னு நினச்சோம். பட் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பசி எடுத்துச்சு. இது வேறு ஆறி போகுதுங்களா, ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலி ஒரு 2:15க்கு தான் எடுத்தாங்களே. பஸ்ஸு எடுத்தோடனே என் ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டாங்க. நான் கொஞ்ச நேரத்துலேயே கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன், லைட்டாக பசிச்சதுனால.
ஃபைனலி ஆஃப்டர் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஒமன் பார்டர் ரீச் ஆகிட்டோம். 5 o'clock 5:15 போல் ஒமன் பார்டர் ரீச் ஆகிட்டோம். ப்ராசஸ்லாம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, ரொம்ப லேட்லாம் இல்லை, ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. பட் இங்கே வந்து 2 hours ஸ்டே பண்ணாங்க. 7 o'clock தான் அகெயின் பஸ் எடுத்தாங்க. ஏன்னே தெரியல, அங்கங்கே நிறைய பிளேஸில் ஸ்டாப் பண்ணாங்க, ரீசனே எங்களுக்கு தெரியல. ஸ்டாம்பிங் அண்ட் விசா ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு. விசா ப்ராசஸில் தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. பிகாஸ் அங்கே ஒரு பர்சன் தான் இருந்தாங்க. 150 பேருக்கு பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா, அதனால் அங்கே மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுத்தது. ஒமன் பார்டரில் கொஞ்சம் நிறைய ப்ராசஸே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாம்ப்பு, அதுக்கப்புறம் விசா, அதுக்கப்புறம் பஸ் செக்கிங். அதுக்கப்புறம் ஒரு 7:30 போல் கிளம்பிட்டாங்க. அண்ட் தென் டின்னருக்கு வந்து ஒரு 10 மணிக்கு ஸ்டாப் பண்ணாங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலில் வந்து பட் 3 ரெஸ்டாரண்ட் தான் இருந்துச்சு. அந்த 3 ரெஸ்டாரண்ட்டும் வந்து க்ளோஸ் பண்ணுற நிலமையில இருந்தாங்க. வேறு வழி இல்லை இல்லைங்களா, அதனால் நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிட்டாங்க. பிகாஸ் ஆல்ரெடி 10 மணி ஆகிடுச்சு, ரொம்ப எல்லாருக்குமே பசி எடுத்துச்சு. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வாக் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் வந்து பாத்ரூம் டாய்லெட் எதனா வந்துச்சுன்னா இங்கேயே போயிடலான்ட்டு. அடுத்த ஸ்டாப் எங்கன்னு தெரியாது இல்லைங்களா. Day 1 ஆஃப் சலலா ட்ரிப்பில் எங்களுக்கு பஸ் ட்ராவலிங்லேயே போயிடுச்சு. Day 2 ஆஃப் சலலா ட்ரிப்பை பார்க்க என்னை சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. Thank you for watching the video. மறக்காமல் subscribe and share பண்ணுங்கள்.